அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உணவியல் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் உணவு சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக உணவு சாப்பிடுகிற பொழுது பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்னென்ன என்பதனை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகள் நம்முடைய சமூகத்திலே தப்பும் தவறுமாக புரிந்து வைத்திருக்கிற சில சட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே சில சந்தேகங்களை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சாப்பிடுகிறவர் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதை நேற்றைய தினம் பார்த்தோம், அமர்கிற முறைகளை. ஆனால் நின்று கொண்டு சாப்பிடுவது சரியா, அப்படி ஒரு கேள்வி வரும். உட்கார்ந்து சாப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ், நின்றுக்கிட்டு சாப்பிடலாமா அப்படின்னா, குடிபானம் குடிக்கிறது தண்ணீர் பால் அது மாதிரி திரவ பொருட்கள் இருக்குல்ல, அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யஷ்ருபர் ரஜுலு காயிமன், ஒரு மனிதர் நின்று கொண்டு குடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதை கேட்கக்கூடியவர் கேட்குறாரு, அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஃபகீலா அல் அக்குலு, சாப்பிடுவது எப்படி, நின்று கொண்டு குடிக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறாங்க, கால தாக்க அஷத்து, சாப்பிடுவது அதை விட பெரியது. நின்று கொண்டு குடிப்பதே கூடாது என்று சொன்னால் நின்று கொண்டு சாப்பிடுவது என்பது அதை விட பெரியது என்று, இது இவர்களுடைய வார்த்தை தான். அதை விட பெரியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லலை, அதை விட பெரியது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னதாக வருகிறது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இது மாதிரி சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது என்ற கருத்துப்பட வர்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையிலேயே சில பேர் நின்று கொண்டு சாப்பிட்டாங்க குடித்தாங்க என்ற கருத்துப்படையும் சில ஹதீஸ்கள் வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமதியில் 1802வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குன்னா நகுலு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹ்னு நம்ஷி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாங்கள் நடந்தவாறே சாப்பிட்டு கொண்டிருந்தோம், நடந்துக்கிட்டே சாப்பிடுவோம். ஒ நஷ்ரபு ஒ நஹ்னு கியாமுன், நின்று கொண்ட நிலையிலே நாங்கள் குடிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற இன்னொரு செய்தி திருமதியில் 1804வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஷ்ரபு காயிமன் வ காயிதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி பார்த்திருக்கிறேன்? சில நேரங்களில் அவர்கள் அமர்ந்த நிலையிலும் சில நேரங்களில் அவர்கள் நின்ற நிலையிலும் குடித்து கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நின்றுக்கிட்டும் குடிச்சிருக்கிறாங்க, உட்கார்ந்துக்கிட்டும் குடிச்சிருக்கிறாங்க, இதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இப்படி ரெண்டு விதமாக வருகிறது. இந்த நின்றும் குடித்ததாகவும் வருகிறது, நின்று குடித்ததை கண்டித்ததாகவும் வருகிறது. அது மாதிரி நின்று அமர்ந்து சாப்பிடுவது வருகிறது, நின்று சாப்பிட்டதாகவும் வருகிறது. இப்போ இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், அமர்ந்து கொண்டு சாப்பிடுவது அமர்ந்து கொண்டு குடிப்பது தான் சரியான முறை. உட்கார்ந்து தான் செய்யணும். உட்கார்வதற்கு வசதி இல்லை தோது இல்லை என்று சொன்னால் நின்று கொண்டால் தவறு கிடையாது. உட்கார்வது தான் சரியான முறை. உட்கார்ந்து கொண்டு தான் குடிக்க வேண்டும், உட்கார்ந்து கொண்டு தான் சாப்பிட வேண்டும். உட்கார்வதற்குரிய சரியான ஒரு சூழ்நிலை நமக்கு அமையவில்லை என்று சொன்னால் அப்போ நாம் போட்டு உட்கார முடியலையேன்னு வருத்தப்பட தேவையில்லை, கஷ்டப்பட்டு கொண்டு உட்கார தேவையில்லை. நிற்கத்தான் முடியுதான் நின்றுக்கலாம். ஒரு டீ கடைக்கு போகிறோம், டீ குடிக்க நினைக்கிறோம், உட்கார்றதுக்கு வசதி இல்லை, தான் நின்று கொள்ளலாம், ஒன்றும் குற்றம் கிடையாது. ரெண்டு விதமாக வந்திருக்கிறதுனால ரெண்டு விதமாகவும் அது ஒரு சூழ்நிலை இது ஒரு சூழ்நிலை என்று நாம் பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய பாத்திரங்களில் ஊதி சில பேர் குடிப்பாங்க, ஊதி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வாயால் ஊதி சாப்பிட்றது. அது மாதிரி குடிக்கிற பானத்தில் ஏதாவது கிடக்குன்னு வச்சுக்குவோம். கருவேப்பிலை மோர் குடிக்கிறாரு, கருவேப்பிலை மல்லிக்கீரை ஏதாவது கிடந்ததுன்னா ஊதி விட்டுக்கிட்டே இருப்பார். அதை கையால் எடுத்து தூர போட மாட்டார். அதை கடிச்சு தின்றக்கூடாதுன்னு கையில் தூக்கி தூர போட்டுடலாம், தூர போடாமல் ஊதிக்கிட்டே தள்ளி விட்டுக்கிட்டே அப்படியெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் கண்டிக்கிறாங்க. பாத்திரத்தில் ஊதி கொண்டு குடிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ஹாரிஸ் இப்னு ரபீ என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். புகாரியில் 153வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா ஷரிபா அஹதுக்கும் ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனாயி, உங்களில் ஒருவர் குடித்தால் அவர் தன்னுடைய பாத்திரத்திலே ஊத வேண்டாம். வாயாலே ஊத வேண்டாம், மூக்காலே ஊத வேண்டாம், மூச்சை கூட அதில் விட வேண்டாங்கிறாங்க.
மூச்சு விட்டு அந்த பாத்திரத்திலே மூச்சு விடுறோம் அப்படின்னா நம்முடைய வாயிலிருந்தோ மூக்கிலிருந்தோ வரக்கூடிய காற்று உள்ள இருந்து சுத்திகரிக்கப்பட்டு அசுத்த காற்று தான் வெளியில வருது. அந்த அசுத்த காற்று நாம சாப்பிடக்கூடிய பொருளில் பட்டு மீண்டும் அது நம்முடைய உடலுக்குள்ள போறது, அது கேடு விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தது நாம ஃபாலோ பண்ணுனா நம்முடைய உடலுக்கும் அது நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஊதிக்கிட்டு சாப்பிட்றது, ஊதிக்கிட்டு குடிக்கிறது தவிர்க்கணும். அதே மாதிரி அதுல ஏதாவது பொருள் விழுந்து விட்டா, உதாரணமா ஈ விழுந்துருச்சு ரசூலுல்லாஹ் சொல்லாங்க. மற்ற ஏதாவது கொசு விழுந்துருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். ஈ விழுந்தா ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாங்க, நீங்க குடிக்கக்கூடிய பானத்துல ஈ விழுந்து விட்டால் அந்த ஈயை சும்மா தூக்கி போடுறாம அதுல மேலும் ஒரு அமுக்கு அமுக்கிட்டு தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்க. இதா வகா துபாபு ஃபி ஷராபி அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய குடிபானத்தில் ஈ விழுந்து விட்டது என்று சொன்னால் ஃபல் யக்மிசுஹு, அவர் அந்த ஈயை முக்கட்டும். சும்மல யன்சிஅஹு ஃபஇன்ன ஃபீ இஹ்தா ஜனாஹைஹி தாஅன் வல் உக்ரா ஷிஃபாஅன். ஏனென்றால் அந்த ஈயினுடைய 2 இறக்கைகளில் ஒரு இறக்கையிலே நோயும் இன்னொரு இறக்கையிலே அதற்கான தீர்வும் மருந்தும் இருக்கிறது. எனவே ஒரு ஈ விழுந்ததை ஒருத்தர் கண்டால் அதை முக்கிவிட்டு அதற்கு பிறகு வெளியிலே எடுத்து போட்டுட்டு அவர் அதை குடிக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியில 3320வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி செருப்பு அணிந்து கொண்டு சாப்பிடலாமா? சில பேர் செருப்பு அணிஞ்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதும்மா. செருப்பு போட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. செருப்பு போட்டுக்கிட்டு சாப்பிட்டா அந்த சாப்பாட்டையே மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக நடத்துறதா அர்த்தம். அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை சாப்பிடும் பொழுது அது ரொம்ப பக்குவமாக ஒரு பயபக்தியோடு சாப்பிடணும் என்றெல்லாம் சொல்லி செருப்பு அணிந்து கொண்டு சாப்பிடுவது சில பேர் மறுக்கிறார்கள். ஹதீஸ்களில் பார்த்தா சில ஹதீஸ்களும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணிந்து கொண்டு சாப்பிடுவதை தடுத்தார்கள் என்ற கருத்துப்பட சில அறிவிப்புகள் வருகிறது. ஆனால் அதில் எந்த ஒரு அறிவிப்புகளுமே எந்த ஒரு ஹதீஸுமே ஏற்க தகுந்ததாக ஆதாரபூர்வமானதாக இல்லை. செருப்பு அணிந்து சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் பலகீனமான ஹதீஸாக தான் இருக்கிறது. அதில் நாம் செருப்பு போட்டதுனால கண்ணியம் போயிடும், சாப்பாட்டுக்குரிய மரியாதையை கெடுத்துட்டோம் அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் முன்னாடி தொழும்போதே செருப்பு போட்டு தொழலாம்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. தொழுகிற நேரத்தில் நீங்கள் செருப்பு போட்டால் கூட அல்லாஹ்வுக்கு அது கண்ணியத்து குறைவை ஏற்படுத்தாது. போட்டுட்டு தொழுவுங்கன்னு ஆர்டர்லாம் போடுறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தடவை சொல்றாங்க, காலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். ஃபஇன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம், அவர்கள் செருப்பணிந்த நிலையிலே அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட மாட்டார்கள். அவங்க தொழ மாட்டாங்க. செருப்பணிஞ்சு தொழுகிறத பாவம் நினைக்கிறாங்க. அதுல ஒரு பாவமும் இல்லை. நீங்க தாராளமா செருப்பு போட்டு தொழுவுங்க, வேணுக்குன்னு தொழுவுங்கிறான். யூதர்கள் செய்யறான், அவனுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டியாவது செருப்பு போட்டுட்டு தொழுவுங்க. செருப்பு போட்டுட்டு தொழுவது தவறு கிடையாது. தொழுகிறதே தவறு கிடையாதுன்னா சாப்பிட்றதே தவறுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அதில் அசுத்தம் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதுதான். செருப்புல அசுத்தம் இருந்துச்சுன்னா அசுத்தமான செருப்பு போட்டு நின்றக்கூடாது. தொழக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடலும் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய உடையும் சுத்தமாக இருக்கணும், நாம் தொழக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனை இடப்பட்டிருக்கிற காரணத்தினால செருப்பிலே ஏதேனும் அசுத்தம் இருந்தால் அப்படிப்பட்ட நேரத்தில் செருப்பு போடாமல் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். அசுத்தம் இல்லையா தாராளமாக செருப்பு போட்டு தொழலாம். அதில் ஒன்றும் தடை கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் செருப்பு போட்டு தொழுதுருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டே இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் காலில் மாட்டிருக்கிற செருப்பு அப்படி கழட்டி வீசுறாங்க. பின்னாடி சஹாபாக்கள் நிற்கிறாங்க. அவங்களும் தங்க காலில் செருப்பு போட்டிருக்கிறாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ் கழட்டி வீசுறதை பார்த்த உடனே பின்னாடி நிற்கிறவங்களும் கழட்டி வீசுறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எல்லாரும் எதுக்கு செருப்பு கழட்டி வீசுனீங்க அப்படின்னு. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க தானே வீசுனீங்க, உங்களை பார்த்து நாங்களும் வீசினோம், எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களா அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வீசினோம்னா அதுக்கு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம்? ஜிப்ரீல் சொன்னாரு, நான் போட்டிருந்த செருப்புல அசுத்தம் இருக்கிறதா சொன்னாரு. என் செருப்புல அசுத்தம் இருக்குதுன்னு தூக்கி போட்டேன், நீங்க எதுக்கு தூக்கி போட்டீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அசுத்தத்தோடு செருப்பு போடக்கூடாது, தொழுகிற நேரத்தில் சுத்தமாக இருந்தால் போடலாம். அதுக்காக நீங்க பள்ளியாசலுக்கு போட்டு வந்துடக்கூடாது. உள்ளுக்குள்ள சுத்தமாக கூட்டி பெருக்கி நீட்டா வச்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல செருப்பு போட்டு வர்றேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உள்ள பூரா அசுத்தமாக்கிற கூட அது மாதிரி ஒரு இடமா இருக்கிறது, மண்ணு நிறையா இருக்கிறது, அது மாதிரி இடத்துல பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தவறுதலா தெரியாது, குற்றமாகவும் மார்க்கத்தில் கருதப்படாது. அதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் செருப்பணிந்து கொண்டு சாப்பிடுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ஹதீஸ்
செருப்பணிந்து கொண்டு ரசூலுல்லாஹ் தொலை சொன்ன ஹதீஸு ஷத்தாத் இப்னு அவுஸ் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். அபூதாவுதுல 556வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாப்பிட்ற நேரத்தில் தலையை மறைக்கணும். பொம்பளைங்க சாப்பாடு சட்டையை தூக்கி வச்சோன்னா உடனே தூக்கி முக்காடை போட்டுருவாங்க. அது வரைக்கும் முக்காடு இருக்காது. சாப்பிட்ற நேரத்தில் முக்காடை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி மார்க்கத்தில் ஏதாவது சாப்பிடும்போது முக்காடு போடணும்னு சொல்லப்பட்டிருக்காங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லாவும் சொல்லலை, அல்லாவுடைய தூதரும் சாப்பிடும்போது தலையை மறைச்சிக்கங்கன்னு சொல்லலை, தலையில் முக்காடு போட்டுக்குங்கன்னு சொல்லலை. அதெல்லாம் பின்னாடி வந்தவங்க இவங்களாக உருவாக்கி கொண்ட காரியங்கள். அப்படி செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் தலையை மறைக்கிற குற்றமானு சில பேர் கேட்கலாம், தப்பா அப்படின்னு. மார்க்கம் என்று நினைத்து கொண்டு செய்தால் தப்பு தான். மார்க்கம்னு ஒரு காரியம் இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஏன் செய்கிறாங்க? தலையில் முக்காடு போடக்கூடிய பொம்பளைங்க ஏன் போடுறாங்க? ஆம்பளைங்க கூட தனியாக சாப்பிடும்போது தொப்பி தூக்கி மாட்டுறது இல்லை, தொழுவும் போது மாட்டிக்கிட்டு அந்த தப்பை தான் செய்கிறாங்க. பொம்பளைங்க சாப்பிடும்போது முக்காடத்துக்கு போடுறாங்க. ஏன், எதனால் போடுறாங்க? அது போடணும்னு நினைக்கிறாங்க. மார்க்கத்தில் நமக்கு அப்படி சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அது செய்யணும், அது ஒரு சுன்னத்து, அப்படி நினைத்து கொண்டு செய்கிறார்கள். அப்போ சுன்னத்து என்று நினைத்து கொண்டு செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்களோ அதைத்தான் சுன்னத்து நினைக்கணும். அவங்க மார்க்கம்னு நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்களோ அதைத்தான் மார்க்கம்னு பின்பற்றணும். அவங்க சொல்லித்தராத ஒன்றை, அவங்க காட்டி தராத ஒரு வழிமுறையை மார்க்கத்தின் பெயரால் செயல்படுத்தினால் அது குற்றம்தான். அது பிதஅத்து, மார்க்கத்தில் இல்லாத ஒரு நூதன வழிமுறை. அந்த நூதன வழிமுறை நம்மை நரகத்தில் கொண்டு போய் தான் தள்ளும். அற்பமான காரியம் தானே நினைக்கக்கூடாது. சின்ன காரியத்தில் கூட ஒரு பெரிய இழப்புகள், பாதிப்புகள் ஏற்பட்டுவிடக்கூடும். அதை கவனத்தில் கொள்ளணும். தலையை மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சாப்பாட்டுக்கும் தலையை மறைக்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சலாம் சொல்லக்கூடாது, சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடாது, சலாம் சொல்ற ஒரு தப்பாக அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுவும் தப்புலாம் கிடையாது. தாராளமாக சலாம் சொல்லலாம். சலாம் சொல்லக்கூடிய தடுக்கப்பட்ட இடம்னு சாப்பிட்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. சிறுநீர் கழிக்கிற நேரத்தில், மலஜலம் கழிக்கிற நேரத்தில் அசுத்தமாக இருக்கு, அப்பந்தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பாங்கு சொல்லும்போது சாப்பிடக்கூடாது அப்படிமா. பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டா, அதுவும் குறிப்பாக அந்த மகரிப்பு நேரத்தில் சாப்பிட்டான்னு வச்சுக்குவோம். மகரிப்பு பாங்கு சொல்கிற நேரத்தில் சாப்பிட்டா அது ரிஸ்க்கு வர்ற நேரமும் யாரும் வீட்டுக்கு வர்ற நேரத்தில் என்னத்தை போட்டு தின்னுக்கிட்டு இருக்கிற, அப்படி தின்னுக்கிட்டுனா அப்படி வீட்டை விட்டு கிளம்பி வீட்டை விட்டு திரும்ப போயிடும் போல இருக்கு. அப்படியெல்லாம் வீட்டில் பொம்பளைங்கெல்லாம் சொல்லுவாங்க, மகரிப்பு நேரத்தில் திங்கக்கூடாது, பாங்கு சொல்கிற நேரத்தில் திங்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் வச்சு நவுட்டலாம். ஒன்றும் மார்க்கத்தில் அதெல்லாம் தடையே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பாங்கு சொல்லும் போது சாப்பிடலாம் என்பதற்கு நேரடியாகவே ஹதீஸ் எல்லாம் ரசூலுல்லாஹ்வே சாப்பிட சொன்னதுக்கான ஆதாரம்லாம் உண்டு. பாங்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்கன்னு இருக்காங்க. ஆனால் அதில் என்ன கவனிக்கணும்? பாங்கு சொல்லும் போது பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு வாய் உள்ள போட்டீங்கன்னா அடுத்து பாங்கு சொல்லும்போது அந்த சுண்ணத்தை விட்டுறக்கூடாது. கடை முடிஞ்சு விட்டு அந்த பதில் சொல்லிடணும். இன்னும் சொல்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரமலான் மாதத்தில் பாங்கு காலையில் சுபுகுல 2 பாங்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தான் பழக்கத்தில் சொல்கிறது இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாம் அது பழக்கத்தில் இருந்துச்சு. என்ன 2 பாங்கு? சுபு தொழுகைக்கு சுபுவுடைய வக்து வந்துருச்சு அப்படின்னு சகரை நிப்பாட்டிருங்க, சகர் முடிஞ்சு போச்சு, சகர் டைம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லக்கூடிய சுபுவுடைய வக்துடைய பாங்கு ஒரு பாங்கு. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சகர் வக்து வந்துருச்சுப்பா, சாப்பிட வேண்டிய நேரம், லேட் பண்ணாமல் சீக்கிரமா சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட சொல்றதுக்காக வேண்டிய ஒரு பாங்கு சொல்லப்படும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன பிலாலன் யு அத்வினு பிலைலின் ஃபகுலு வஷ்ரபு. அதுக்கு 2 பேர் நியமிச்சிருந்தாங்க. சகருடைய பாங்கு சொல்றதுக்கு பிலால் ரலியல்லாஹு உங்க பொறுப்பு. பிலால் சவுண்டு கேட்டுருச்சா சாப்பிட வேண்டியதான். நீங்க பிலால் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது. அது மாதிரி அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க 2வது பாங்கு சொல்லுவாங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம் சவுண்டு கேட்டுருச்சா சாப்பாட்டை நிப்பாட்டிருங்க. எப்படி சொல்லாங்க ரசூலுல்லாஹ்? இன்ன பிலாலன் யுஅத்தினு பிலைலின் ஃபகுலு வஷ்ரபு. பிலால் இரவு நேரத்தில் உங்களுக்கு பாங்கு சொல்வார். சொல்லும் பொழுது ஃபகுலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், அதை நிப்பாட்டிட வேண்டாம். இன்னொரு அறிவிப்பில் பிலாலுடைய பாங்கு சகர் செய்வதை விட்டும், அதாவது சாப்பிடுவதை விட்டும் உங்களை தடுத்து விட வேண்டாம். பிலால் பாங்கு சொல்லுவாரு, அந்த பாங்கு உங்க சாப்பாட்டை நிப்பாட்டுறதுக்குரியதா ஆயிடக்கூடாது அப்படின்னு கூட ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஹத்தா தஸ்மஉ அதான இப்னு உம்மி மக்தூம், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுடைய குரலை நீங்கள் கேட்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸு புகாரியில 2656வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி பாங்கு சொல்ற இடத்துல சாப்பிடலாமா? தொழுகை நடந்துகிட்டு இருக்கிறது, இங்க தொழுகை நடக்குது, பக்கத்தில் வீடு, தொழுகை நடக்கிறது நல்லா தெரியுது.
அது பக்கத்தில் ரூமில் உட்காந்து ஒருத்தர் சாப்பிடலாமா அப்படின்னா பரவாயில்ல சொல்லுவோம். எப்படி தொழுகை நடக்கும்போது சாப்பிடலாம், தொழும்போது தொழுகை வருது, அதை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியா? சாப்பாடு பெருசா தொழுகை பெருசா அப்படின்லாம் கேட்டால் சொல்லுவோம். சாப்பாடு பெருசா தொழுகை பெருசானா எது பெருசு? நிஜமாக பார்த்தா தொழுகை தான் பெருசு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உனக்கு பசி எடுத்துருச்சுன்னா சாப்பாடு தான் பெருசாப்போம், ரெண்டாவது தான் தொழுகை. பாசு பெருசா ஃபெயில் பெருசான கேள்வி மாதிரிலாம் வந்துடக்கூடாது. சாப்பாடு பசி இருக்குதா அப்ப நீ முதல்ல சாப்பிடு. தொழுகை நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இக்காமத்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அதுக்காக வேண்டி நீ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இக்காமத்து சொல்லிட்டாங்களே, தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சேன்னு நீ நினைச்சு ஓடி வந்தா உனக்கு சாப்பாடு ரெடி ஆகி வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது வயிறும் பசிக்கிற நேரத்தில் தொழுதுட்டு வந்துருவோன்னு வந்தா நீ தொலைவா செய்வ? எவனும் தொலை மாட்டான். சாப்பாடு பசிக்கும் பொழுது தக்பீர் கட்டி நிற்க விட்டா சாப்பாட்டிலே தான் கவனம் போறாரு. இமாம் அழகா கிராத்து ஓதுவார். நமக்கு இரவு தொழுவிக்கிற இமாம் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு கிராத்து கேட்கறது. அது வரைக்கும் பாராட்டியிருப்போம். நம்ம அஜர்த்து கிராத் இருக்குத என்ன அருமையா ஓதுறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குத, போர் அடிக்க மாட்டேங்குத, ஒரு சோர்வு தட்ட மாட்டேங்குத, அப்படியெல்லாம் பல நாள் புகழ்ந்திருப்பான். அந்த ஆளுக்கு அன்னைக்கு பசியில வந்து தக்பீர் கட்டினான். அவர் அப்பதான் சூரத்து யூசுப் எடுத்து அலிஃப் லாம் ராம் பார். என்ன இழுப்பு இழுக்காரு, சீக்கிரம் முடிக்காரா பாருப்பாங்க. ஏன்? பசி காரணம். பசியில இப்போ கிராத்த தெரியாது, இவர் கிராத்த கேட்க தான் வந்துமாங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்ப மாட்டேங்கிறாரு என்று சொல்லி நிம்மதியா மனுஷன் சொல்ல முடியாது. கவனம் பூரா சாப்பாட்டிலே இருக்கும். சாப்பாடு என்னாச்சுன்னு தெரியலையே, நல்ல சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ஆக்கி வச்சிருந்தால போறக்குள்ள ஆறி போயிருமே, சுட சுட சூப் இருந்துச்சு, ஆறுன பிறகு சூப்பை குடிச்சா நல்லா இருக்காத. அப்படியே தொழுக முடிகிற வரைக்கும் வீட்டில் ஆக்கி வச்ச மீன் குழம்பும் இட்லியும் தோசையும் அதை மூக்கில் ஏற்றிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதான். சலாம் கொடுக்கறதுக்கு அதே நினைப்பா இருக்கும். எதுக்கு தேவையில்லாம தொழுகைன்னா அல்லாஹ் பற்றி நினைக்கிற இடம். அல்லாஹ் நினைக்கிற இடத்துல இட்லியையும் சாம்பாரையும் சட்னியும் பற்றி நினைச்சிட்டு இருக்க, தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நிம்மதியாக அல்லாஹ்வுடைய நினைப்பு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பசி எடுத்துருச்சா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, முதல்ல சாப்பாட்டை முடி, ரெண்டாவது தொழுகைக்கு வா. தொழுகை நடந்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இதா உமியால் அஷாவு, மாலை நேர உணவு ரெடி ஆகிவிட்டால், ஓ உகைமத்தி ஸலாத்து, தொழுகைக்காக இகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டால், ஃபபதஉ பில் அஷா, மாலை நேர உணவுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். மாலை நேரம்னா மாலை நேரத்தை மட்டும் எடுத்துக்க கூடாது, உணவைத்தான் ரசூலுல்லாஹ் அப்பமே 2 நேரம் உணவு தானே, அதனால ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஃபபதஉ பில் அஷா, அந்த சாப்பாட்டை முதல்ல முடியுங்க, தொழுகையை ரெண்டாவது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரியில 671வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற பார்க்குறோம். அதே மாதிரி சாப்பிடும்போது சில பேர் சாப்பிட்ற போது கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்குவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 உப்பு சாப்பிட்றது, சாப்பிட்ட பிறகு 2 உப்புக்களை எடுத்து வாயில போட்டுக்கிறது. என்னென்ன இடம் சுண்ணத்து. என்னப்பா சுண்ணத்து? அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க, அப்படி சாப்பிட்டா அது வந்து 70க்கும் மேற்பட்ட நோய்களை நிவாரணப்படுத்தி விடும். அப்படி பார்த்தா ஒரு சில சமுதாயத்தை அவங்க வந்து அப்படிதான் பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. சில சமுதாயத்தில், முஸ்லீம் அல்லாத சில சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க உப்பு சாப்பிட்றது கம்பல்சரியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா கணிசமாக உட்காந்துருக்குறாங்க. இவங்க எந்த லிஸ்ட்டில் எந்த நோயெல்லாம் வராதுன்னு இவங்க பட்டியல் போடுறாங்களோ அந்த நோயெல்லாம் அந்த ஆள்களுக்கு வந்திருக்குது. சாப்பாட்டுக்கு முந்தியும் பிந்தியும் உப்பு திங்கிற ஆட்களுக்கு இவங்க எந்த நோய் வராதுன்னு பட்டியல் போட்டாங்களோ அந்த நோய் வந்த ஆட்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்லலை. அப்படி சொன்னதா ஒரு செய்தி வருகிறது, தவறான செய்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேரால அவங்க அறிவிச்சாங்க என்று சொல்லி உப்பு சாப்பிடுங்க, அது 70க்கும் மேற்பட்ட ஒரு நோயை குணப்படுத்தும் அப்படின்லாம் வருது. அந்த செய்தி ஏற்க தகுந்த செய்தி இல்லை, தப்பான செய்தி. உப்பு சாப்பிடணும் கிடையாது. சில பேர் உப்பு சொன்னா சில பேர் இனிப்பு, ஏன்னா இனிப்பு பிடிக்கும் போல இருக்கு, அதனால அவங்க இனிப்பை போட்டு வச்சுக்கிட்டான். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும். ரசூலுல்லாஹ் இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடத்தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் இனிப்பு பிடிக்கத்தான் செய்யும். சாப்பிட்றதுக்கு முந்தியும் பிந்தியும் சாப்பிடணும்னாங்களா ரசூலுல்லாஹ்? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. இவருக்கு பிடிக்கும் போல இருக்கு, தேவைன்னா கேட்டு வாங்கி தின்னு. யாரு வேணாம்னா குலாப் ஜாம் பிடிக்குமா, குலாப் ஜாம் தான் வாங்கி தின்னு. அதை விட்டுவிட்டு அதுக்கு ஒரு சர்த்து சொல்லி அதை மார்க்கமாக்கி அதை எங்கே போனாலும் தீவனம் அந்த ஸ்வீட்டு கிடைக்கணுமா, அதுக்காக வேண்டி அப்படி ஒரு சுண்ணத்தின் கிரியேட் பண்ணி விட்டு அப்படியெல்லாம் சில பேர் செய்கிறாங்க. இனிப்பு சாப்பிட்றது அப்படியெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. விரும்பினா தின்னுக்குங்க, தடை கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதா, எப்போ பார்த்தாலும் இனிப்பு திங்க நினைக்கிறீங்களா? சாப்பாட்டுக்கு முந்தி இருந்ததுன்னா தின்னுங்க, பிந்தி தின்னுங்க, யார் வேண்டாம்னா. அதே ரசூலுல்லாஹ் பேரை கோத்து விட்றீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை கோத்து விட்டா அவங்க சொல்லாததை யார் சொன்னதாக சொல்லுகிறானோ
மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். அவன் தனது இருப்பிடத்தை நரகத்திலே அமைத்துக் கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னான். அதனால இதெல்லாம் இல்லாதது, நீங்க விரும்பினா தின்னுக்குங்க, தடை கிடையாது. அதே மாதிரி சுன்னத், இதெல்லாம் சுன்னத்துன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதில் இன்னொன்று சொல்லுவாங்கன்னா சகன்ல சாப்பிட்றது, ஒரு 5 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, அதுதான் சுன்னத்து. இன்னைக்கும் சில ஊர்களில் அப்படி ஒரு பழக்கமே இருக்கிறது. இன்றைக்கும் கூட முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் சில பகுதிகளில் சகனில் வச்சு ஒரு பெரிய தாளா மாதிரி இருக்கும், 5 பேர் அப்படி சுற்றி உட்காந்துக்க வேண்டியது, அதில் போட்டு அப்படி கறி போட்டு சாப்பிட்றது. அது மாதிரி தப்லீக் போவாங்கள, தப்லீக்லாம் பார்த்தீங்கன்னா சகனில் பெரிய 5 பேர் மொத்தமாக உட்காந்து 4 பேர் 5 பேர் உட்காந்துக்கிட்டு அப்படி உட்காந்து எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி கணக்கு தெரியாதுல்ல, ஒவ்வொருத்தனுக்கா பந்தி பரிமாறிக்கிட்டே இருந்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம், எப்போ என்ன தீவனீங்க அப்படின்னு. மொத்தமாக 5 பேருக்கு மொத்தமாக குவிக்கும் போது எவன் தின்னாடு தெரியாதுல்ல, அடிச்சு நொறிக்கலாம். அது மாதிரி சகனில் வச்சுக்கிட்டு இது சுண்ணத்துங்கிறான். தின்னுங்க, அவங்க டெக்னிக்கலா வெளியே தெரியாம நீங்க திங்கிற அளவு எவ்வளவு படப்படைகிற மாதிரி அடைகிறாருன்னு வெளியே தெரியக்கூடாது நினைக்கிறீங்களா, நீங்க ஏதாவது ஒரு டெக்னிக்கை பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை இழுக்காதீங்க, அதுக்கு அது சுன்னத்துன்னு சொல்லாதீங்க. அதுதான் சாப்பிட்ற தடன்லாம் ஒன்றும் சொல்லலை, தப்புலாம் ஒன்றும் சொல்லலை. அது மாதிரி நீங்க விரும்பினா சாப்பிட்டுக்கலாம். இன்னும் சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பழக்கம் இருந்துச்சு. துணியை சொன்னோம்ல நேற்று, ஒரு பெரிய விரிப்பை போட்டு விரிப்பில் கொட்டி அப்படி சாப்பிடுவாங்க. அப்பமெல்லாம் விரிப்பில் கொட்டி சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பாடு? நம்ம சாப்பிட்ற மாதிரியா சாம்பாரையும் தயிரையும் ரசத்தையும் ஊற்றி குழைச்சி அடிச்சு பிசைஞ்சு சாப்பிட்ற சாப்பாடா? அது என்ன கோதுமை ரொட்டி கிடக்கும், அப்படி துண்டை பிச்சு வாயில போட வேண்டியதான். பேரிச்சம்பழம் 2 கிடக்கும், அதுக்கு வாயில போட வேண்டியதான். பக்கத்தில் கொஞ்சம் நெய் வச்சிருப்பாங்க, என்ன வச்சிருப்பாங்க, அதில் முக்கி திங்க வேண்டியதான். பெரிய பிணைஞ்சு அடிக்கிற மேட்டெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரே தட்டையில் உட்காந்து பிணைஞ்சு அடிச்சா பக்கத்துல அப்படி விட கொடுத்து போறான், அது மாதிரி இருக்குது. அப்படி சில பேர் பிணைறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் பிணைறாரு மோர் ஊத்தி, ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு மோர் எப்படி ஊத்த முடிஞ்சது? பிணைஞ்சு 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 அவர் ஹோட்டலில் உட்காந்து அவனை கூப்பிட்டு ஊத்து, அப்பதான் வந்து ஒரு கண்டி ஊத்திட்டு போயிருக்கான். எல்லாம் பிணைஞ்சா அப்படியே சத்தோட சோறா கலந்துரு, திரும்ப ஒரு இன்னொரு கண்டி ஊத்து. அவனே மிரண்டுட்டான், என்னடா இது ஊத்திக்கிட்ட மோர்ல ஊத்துனா ஓடிருந்தானே. நீங்களாம் மோர் சாப்பிடுவோம், நம்மளாம் மோர் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, மோர் சடக்குன்னு நேர தட்டையில கீழே இறங்கிடும், கீழே இறங்கி ஓடிடும். அதை பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். பிணைஞ்சு அது அந்த சோத்துக்குள்ள பருக்கக்குள்ளேயே அந்த மோரை நிப்பாட்டி அதை எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சா பக்கத்துல பாக்குறவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த அருவறுப்பு படுற மாதிரிலாம் சில பேர் சாப்பிட்டு போயிடும். விரும்பினா சாப்பிட்டுக்குங்க, ஆனா பாக்குறதுக்கு அருவறுப்பா இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துங்க. அது மாதிரி சாப்பிடணும்னா மார்க்கத்துல அது ஒரு சுன்னத்து அப்படின்னு நாம சொல்ல முடியாது. சாலில் சாப்பிடுறது, அதே மாதிரி வாயை வச்சு சாப்பிடுறது. ஒரு பொருள் சாப்பிட்டோம்னா ஒரு டம்ளர் பாயாசம் கொடுக்குறாங்க, அல்லது டீ கொடுக்குறாங்க. டீயை கொடுத்தா சில பேர் அண்ணாந்து குடிப்பாங்களா, டீயை பெரும்பாலும் குடிக்க முடியாது, சூடாக இருக்கும்போது பொத்து போயிடும். தண்ணியை குடிப்பாங்க, தண்ணியை குடிச்சு ஊக்கி வாயில் அள்ளி ஊற்றுவான். சில பேர் வாய் வச்சு குடிங்கம்மா. நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, வெளியில் போனால் அண்ணாந்து குடிங்கம்மாங்க. நம்ம சமுதாயத்தில் எப்படி ஒரு பழக்கம் இருக்குது, வாய் வச்சு குடிக்கிறது தான் சுன்னத்து, அப்படிதான் ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க. வாய் வச்சு குடிக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் சுன்னத்து கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாகவோ சொன்னதாகவோ வலியுறுத்தியதாகவோ அப்படி நாம சொல்ல முடியாது. சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் வாய் வச்சு குடிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ் வாய் வச்ச இடத்த பார்த்து வச்சு குடிப்பாங்க. ஒரு அன்புக்காக, ஒரு கணவன் மனைவி இடத்துல ஒரு பாசம் பெருகணுன்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல வாய் வைத்து அருந்தினார்களோ அதே இடத்தை எடுத்து வைத்து இவர்களும் மருந்துவார்களாம். அப்படியெல்லாம் அருந்தினா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? குடும்பத்தில் நம்ம மேல என்ன பாசம் வச்சிருக்கிறாயா நம்ம மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையிலே ஒரு பாசம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விரும்பி அப்படி ஒருத்தர் குடிச்சுங்க. ஒரே டம்ளர்ல 4 பேர் குடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா எல்லாரும் அதை பொறுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் அதை ஏத்துக்குவாங்க. ஆமா, அவங்க சில பேர் பீடியை குடிச்சுட்டுலாம் வாய் குடிச்சிட்டு அப்படி தந்த என்னத்துக்காரு, பீடி குடிக்கிற வாயில பீடியை குடிச்சு அதை வாங்கி நம்ம குடிச்சோன்னு வச்சுக்குவோம், வாயை வச்சே குடிச்சிருக்க வேண்டாம், வாயிலிருந்து ஒரு அடி தூக்கி வச்சு குடிச்சாலே நம்மளால குடிக்க முடியாது. அந்த வாயில குடிச்சு விட்டு எல்லாம் அதையெல்லாம் எப்படி நம்ம திரும்ப குடிக்கிறது? அவருக்கும் நோய் வந்து அவர் உடம்புல இருக்கிற நோய் பூரா நமக்கும் சேர்ந்து வந்துடும். அப்படிப்பட்ட ஆட்கள், நோய் உள்ளவர்கள், அவங்களெல்லாம் இதை தவிர்த்துக்கணும். ஒரு அருவருப்பானதாக தான் இது படும் பலம் இருக்கு. அருவருப்பப்படக்கூடிய நேரத்தில் மற்றவங்க முன்னாடி இது நல்லா இருக்காதுன்னு நினைத்தால் வாயை விட்டு தூக்கி வச்சு குடிச்சிருங்க, தூக்கி வச்சு பாயாசத்தை ஊற்றிடுங்க. அது மாதிரி வேற என்னமா ஒன்று செஞ்சுக்கங்க, அதுவும் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி இருட்டில் உட்காந்து சாப்பிட்றது, இருட்டில் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. இருட்டில் சாப்பிடக்கூடாது என்பதற்கு பல காரணம் சொல்லலாம். இருட்டில் திடீர்னு ஏதாவது பூச்சி விழுந்துரும், கொசு விழுந்துரும்,
அதையும் சேர்த்து நவுட்டிடுற மாதிரி இருக்கும். அதனால எதுக்கு லைட் வரட்டுமேனு வெளிச்சம் வரட்டுமேனு காத்திருந்தால் அது ஓகே, ஏற்றுக்கலாம். அது இருட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சில பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், நல்ல பசியாக இருக்கும், கரண்ட் அமர்ந்துடும், அவனால் நிப்பாட்ட முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படா கரண்ட் வரும், எப்போ கரண்ட் வரும், கரண்ட் வருது வரல நம்ம திம்மோண்டி இருட்டுக்குள்ளே திங்க நினைப்பான். சில பேர் நினைச்சா தின்னுட்டு போன்னு விட்டுறணும். சில பேர் கையை பிடிச்சா திங்காத, இருட்டுக்குள்ளே திங்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. திங்கக்கூடாதுலாம் சட்டம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருத்தர் வந்து ஒரு விருந்தாளியை கூப்பிட்டு அவரை இருட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுத்து அந்த இருட்டு சாப்பாட்டை அல்லாஹ் வந்து சூப்பருங்கிறான் குர்ஆன்ல. அதை சிலாகிச்சு வசனமே இறக்கி வச்சுட்டான். சூப்பராக ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்தாரியா அப்படின்னு. எப்படி அந்த ஆள் சாப்பாடு கொடுத்தாருன்ற ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அல்லாஹ் வசனம் இறக்கிட்டான். முதல்ல இது மாதிரி ஒருத்தர் செய்கிறாரு. சில பேர் தங்களுடைய உள்ளத்தை வந்து தனக்கே தேவை இருந்தாலும் கூட பிறருக்கு முன்னுரிமை கொடுத்து அது மாதிரி சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அந்த மக்கள் தான் வெற்றி பெற்ற மக்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு ஆளை பற்றி சிலாகிச்சு வசனம் இறக்கிட்டான். முதல் நாள் நைட்டு அவர் சாப்பாடு கொடுத்துருக்கிறார், அதை பற்றி இறங்கிடுச்சு. அவர் எப்படி கொடுத்தாருங்கிற வேற ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. அது மறுநாள் காலையில் வர்றார், எப்படி கொடுத்தாரு, அல்லாஹ் இவ்வளோ சூப்பராக அவர் சிலாகிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்தவொன்னு கேட்குறாங்க, எப்படியா சாப்பாடு கொடுத்த, அல்லாஹ் எப்படி உன்னை பற்றி குர்ஆன்ல வசனம் இறக்கிட்டானே அப்படின்னா நான் லைட்டை மத்திட்டு சாப்பாடு கொடுத்தேங்கிறார். அதுக்காக வேண்டி லைட்டை மத்திட்டு சாப்பாடு கொடுத்துறது சிறந்தது அர்த்தம் இல்லை. முழுசாக வேற செய்திகள் அதில் இருக்குது. என்ன, ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு விருந்தாளி வர்றாரு, அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்குதா, நம்ம விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் சாப்பாடு இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சபையில் கேட்குறாங்க, யாராவது கூப்பிட்டு போகிறீங்களா இந்த விருந்தாளின்னு. அப்போ ஒரு அபுத்தலாங்கிற ஒரு சஹாபி நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. நேராக கூட்டிகிட்டு போயிட்டார். வீட்டில் எல்லாம் ஒரு வார்த்தை கேட்கல. இன்றைக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் கேட்காம கூப்பிட்டு போனேன்னு வீட்டில் போனோன்னு பூசை தான் வரும். சாம கூட்டிகிட்டு வந்துட்டு எவன் சாப்பாடு ஆகிட்டு இருக்கலாம், கொண்டு போய் ஹோட்டலில் போய் கொடு அப்படின்லாம் சில பேர் சொல்லிவிடுவாங்க. ஆனால் அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபிய பெண்மணிகள் எப்படி ஒன்றும் கேட்கல வைக்கல, லேசாக நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் இன்னைக்காவது வீட்டில் இருக்கும் எப்படியும். அன்னைக்கு அவர் வீட்டில் என்ன ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கே சாப்பாடு இல்லை. ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா, முதல்ல உங்களுக்கு சாப்பாடு இருக்கா, நான் நீங்கிறக்கு எனக்கு சாப்பாடு இருக்கா, எனக்கு சாப்பாடு கிடையாது, உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு வந்துட்டோமே, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்த விருந்தாளி இல்லையா, அவங்கள நம்ம கண்ணியப்படுத்தணுமே, என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்களை பட்டினி போட்டாலும் பிரச்சனை இல்லை, வந்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். என்ன பிளானு, நீ வந்து கொஞ்ச நாள் சாப்பாடு இருக்குல்ல, பிள்ளைங்களை பூரா முதல்ல தூங்க வை. அவர் சொல்ல மனைவியை பார்த்து சொல்றார், ஹை தாமைக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணு, வஸ்மிஹி சராஜிக்கு நபிமி சிரியானிக்கு, உன் பிள்ளைங்களையெல்லாம் தூங்க வை, விளக்க அணைச்சி வை, சாப்பாடை வச்சுருவோம். சாப்பாடை வச்சு நம்மளும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். உட்கார்ந்து இருக்கிறவர் நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு போயிட்டு பிள்ளைங்க சாப்பாட்டை அவர் சாப்பிட்டுட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சாப்பாடை வச்சு ரெடி பண்ணி விளக்க சரி பண்ணுற மாதிரி போய் விளக்க அணைச்சி விட்டாங்க. அந்த அவர் மட்டுமே நம்ம தான் சாப்பிட்றது, சாப்பாடு இருக்கு போல இருக்கு, இருக்கு போல இருக்கு, இருக்கு போல இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். அவர் நிம்மதியாக சாப்பிட்றாரு. இவங்க சாப்பிட்ற மாதிரி கையை கொடுத்து அப்படி ருசியை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இவங்க சாப்பிடவே இல்லை. இது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இதை ஒரு சூப்பராக சிலாகிச்சு அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் குர்ஆன்ல வசனமே இறக்கி வச்சிருக்கான். அப்போ நம்ம என்ன விளங்கணும், இருட்டில் சாப்பிட்றது சிறந்தவன் சொல்லிடக்கூட ஆகாண்டு. அவர் தன்னை விட தன்னுடைய விருந்தாளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அதுக்காக வேண்டிய சிறப்பு. இருட்டு சாப்பாடு சிறப்புன்னு சொல்லிடக்கூடாது. வர்ற ஆட்களை பூரா வா வீட்டுக்கு வா லைட் அமர்த்தி விட்டு கரண்ட் பில்லு மிச்சம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இருட்டில் சாப்பிடலாம் என்ன விளங்கி கொள்ளணும்னா, இதுல இருந்து இருட்டிலே சாப்பிடுவது குற்றமில்லையே விளங்கி கொள்ள வேண்டும். இது எங்க வருது இந்த ஹதீஸு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியில 3898வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி சாப்பிடுவோம் பேசக்கூடாதுமா, பேசக்கூடாது, தாராளமாக பேசலாம், ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க பேசலாம், ஆனால் அந்த சாப்பாடு சம்பந்தமாக மட்டும்தான் பேசணும், இதை எடுத்துட்டா ரசத்தை கொண்டு வா, புளியை ஊற்று, உப்பை போடு அப்படின்னு அப்படியெல்லாம் இதைத்தான் பேசணும் அதைத்தான் பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. தாராளமாக பேசலாம், ஒன்றும் தவறு. சில பேருக்கு பேசினா தான் இறங்கும், பேசிக்கிட்டே இருக்கணும். சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்ல, பேச்சா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே காரியத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்கள. அப்படி சில பேருக்கு பேசினா தான் சாப்பிட முடியும்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்களே பேசியிருக்கிறாங்க. மற்றவங்க சாப்பிடும்போது மற்றவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் பேச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால பேசி கொண்டு சாப்பிடுவது அதுவும் மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அதுக்கு நிறைய ஹதீஸ்களை நாம் ஆதாரமாக பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சாப்பாடு வைக்கப்பட்டுச்சு, ஏற்கனவே நம்ம பார்த்த ஹதீஸ் தான்.
அப்போ குழம்பு இருக்கான்னு கேட்டாங்க. குழம்பு கல்லு தான் இருக்குது, இந்த வினிகர் தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி வினிகரை கொண்டாடினாங்க. வினிகர் கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. அதை சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டு கொண்டே கூழு ஞாமல் உதுமு, இந்த இந்த குழம்பு சூப்பரா இருக்குன்னாங்க. இந்த வினிகரை சிலாய்ச்சி பேசினாங்களே, சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொல்லலை. ஃபஜாலு யகுலுபிஹி, அதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டே சொன்னாங்க, இந்த குழம்பு நல்லா இருக்கு. வீட்டுக்காரங்களை பார்த்து பேசுறாங்க. அப்போ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ்ல விளங்குகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 3824வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் நேற்றுக்கு பார்த்தோம். அம்ர் இப்னு சலமா, அபுல் சலமா என்ற அந்த சின்ன பிள்ளை ரசூலுல்லாஹ் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுது. ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைக்கு போதனை பண்ணாங்கல்ல, கானத் எதி தத்தீஷு ஃபி ஸஃபஹா, என்னுடைய கைகள் தட்டையினுடைய பல்வேறு பாகங்களுக்கும் பரவி சென்றது. அப்ப ரசூலுல்லாஹ் யா குலாம் சம்மில்லா, ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சிறுவனே பிஸ்மில்லா சொல்லு, ஓ குல்பி யமீனிக்க, உன் வலதுகரத்தால் சாப்பிடு, ஓ குல்மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்தில் இருந்து சாப்பிடு என்று நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப சாப்பிடும்போது உபதேசம் பண்ணலாம். புகாரியில 5376வது ஹதீஸா இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பேசுறது தப்பு இல்லை, சலான் சொல்றது தப்பு இல்லை, இருட்டில் சாப்பிட்றது தப்பு இல்லை, தொடையை மறைக்கணுன்ற கட்டாயம் இல்லை, தலையை மறைக்கணுன்ற நிபந்தனை எதுவும் இல்லை, அது மாதிரி செருப்பு போட்டு சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இதுவெல்லாம் நம்ம சமுதாயத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற தவறான தகவல்கள். அதுவெல்லாம் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. தாராளமாக நம்முடைய வசதிக்கு தகுந்தவாறு அதில் நடந்து கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் சாப்பிட்றோம், சாப்பிடும்போது என்ன செய்யணும்னா, சாப்பாடு ஆக்கி வச்சால் சில நேரத்தில் சாப்பாடு ஆள் வச்சு சமைப்போம். ஆள் வச்சு சமைச்சாலும் சரி, அல்லது நம்முடைய சொந்த மனைவியே சமைச்சு வைப்பாங்க, அப்படி சமைச்சாலும் சரி, சமைச்சவங்கள கூட உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும். கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் கூலி கூட கொடுத்துடலாம், நம்ம தான் சம்பளம் கொடுத்துட்டோமேன்னு நினைக்கக்கூடாது. சமைச்சவருக்கு ஒரு மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். அவரை கூப்பிட்டு அமர வச்சு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஒருவேளை அவர் சாப்பிட விரும்பவில்லை என்று சொன்னார், சாப்பிட மறுத்தார், சாப்பாட்டை கொடுத்தாவது அனுப்புங்க. சமையல்காரரை கூப்பிட்டு வச்சு சமைச்சு அனுப்பினோம்னா, சமைச்ச பிறகு அவர் உட்காந்து சாப்பிட, சில சமையல்காரன் சாப்பிட மாட்டாங்க, 2-3 இடத்துல கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கல்யாணம் நாளாக இருக்கும், பிஸியாக இருப்பார், இங்கே முடிச்சுட்டு அங்கே போடுங்க, அங்கே முடிச்சு அங்கே போகணும், பரபரப்பில் இருப்பார். நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னா அவருடைய 2000 ரூபா வருமானத்தை வேட்டு வச்சிருவீங்க. நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணுன்ற அந்த உங்களுடைய பாசத்தினால அவருக்கு வர வருமானம் கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த அப்படி சாப்பாடு கையில் கொண்டு போக சரி, நீ கொண்டு போயாவது சாப்பிடு என்று சொல்லி அதையாவது செய்யுது ஒரு நல்ல பண்பு. மனைவியாக இருந்தால் கூட உட்கார வச்சு சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் கேட்கிறார், மா ஹக்கு ஜௌஜத்தி அஹதினா அலைஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய மனைவிமார் மீது எங்களுக்கு இருக்கிற கடமை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால அன் துத்இமஹா இதா தஅம்த, நீ உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். நீ சாப்பிட உட்காந்தியா வச்சு அடிச்சு மேதிட்டு எஞ்சிருவான். கேள்வியை பல பேர் கேட்கறதே இல்லை. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோமா, இருக்குதா இல்லையா, நீ சாப்பிட்டியா இல்லையா, அந்த சிந்தனையே பல பேருக்கு இருக்கிறது. வச்சாச்சா, முன்னாடி வச்சாச்சா, நமக்கு தான் வச்சிருக்கு, எவ்வளவு வச்சாங்க. 2 துண்டு மீன் இருந்தாலும் நோட்டிடுறது, ஒரு 4 துண்டு இருந்தாலும் நோட்டிடுறது. சில நேரத்தில் எல்லாத்தையும் ஆக்கி தட்டையில மொத்தமாக கொட்டி பக்கத்தில் கொண்டு வச்சிருவான். நம்மளும் அங்கதான் உட்காந்து சாப்பிட போறோம், அவர் எந்த ஒண்ணு உட்காந்துக்கலாமே, எந்திரிச்ச பிறகு இருந்தா தானே உட்கார்றதுக்கு, ஒன்றும் இல்லாமல் முடிச்சுட்டு எந்திரிச்சிரு, ஒரு கேள்வி கூட கேட்கறது இல்லை. அதுவெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. அதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கை இதையெல்லாம் கவனிப்பாங்க. சின்ன சின்ன அற்பமான காரியத்தை எல்லாம் பொம்பளைங்க விரும்புவாங்க. என்ன செய்யறாரு, சாப்பாடு வச்ச உடனே நம்ம செய்யற வேலை என்ன, சாப்பாடு அள்ளி வாயில வச்ச உடனே உப்பு இல்லையே, நேத்தே சொன்ன உடனே முடி என்ன இப்படி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சில பேர் சாப்பிட உட்கார்ந்தாலே பொண்டாட்டி மாதிரி பயமா இருக்கும். இவனுக்கு சாப்பாடு வைக்கிறதே பெரும் பேஜாரா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க பஞ்சாயத்து. அப்படி அப்ப கவனிப்பாங்க, சில பேரை கவனிப்பாங்க. வாயில வச்சோன்னு என்ன சொல்றாரு, கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க, பாயாசம் பண்ணியிருப்பாங்க, உப்பு கண்ணை பொறிச்சு வச்சிருப்பாங்க, மீனை வித்தியாசமான முறையில் புருஷனுக்காக வேண்டி புத்தகத்தை பார்த்து மெனக்கெட்டு 1/2 மணி நேரம் டிவி முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நிகழ்ச்சியில குறிப்பெடுத்து பார்த்து வறுத்து அப்படியெல்லாம் பொறிச்சு வச்சு முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாயில் எடுத்து வைக்கும்போது சிரிக்கிறாரா, ரசிக்கிறாரா, நல்லா இருக்கான்னு சொல்லுவாரா, மண்ணு களிமண் மாதிரி தின்னுட்டு போதா. அப்படி கூட உட்கார்ந்து சாப்பிடுறது இல்லை, அதை ஒரு நல்ல விமர்சனங்களும் பண்றது இல்லை, நல்லா இருக்குன்னு சிலாய்ச்சி சொல்றது இல்லை, நல்ல டேஸ்டா பண்ணிருக்கேன்னு சொன்னா அது போதுங்க.
மனைவிமார்களுக்கு நீங்க பெருசா என்னது சில நேரம் இது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பல நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செஞ்சோம். அதிலே போதுமான அளவுக்கு அவங்க மனசு நிறைஞ்சிருவாங்க. என் புருஷன் மாதிரி உண்டா அப்படின்டுவாங்க. ஆமா அதுக்கு சொல்றாங்க உட்காருறியா நீனும் ஆமா உட்காரு. அந்த வார்த்தையை சொல்றது என்ன குறைஞ்சிட போகுது? பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுது? அவங்க உங்க பங்கு எடுப்பாங்களா? நீங்க தின்னுங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறாங்க. பக்கத்திலே உட்கார்ந்தாலும் உங்க சோத்துக்கு பங்காளியா உட்கார்ந்தா கூட அவங்க எடுத்து உங்களுக்கு தான் வைக்க போறாங்க. நீங்க எடுத்து வைக்க போறது இல்லை. உங்க தட்டையில இருக்க ஒரு துண்டு மீன் எடுத்து மீன் இல்லாம திங்கிறால சாப்பிடட்டுமே நீங்க வைக்க போறது இல்லை. அவதான் புருஷங்கார தட்டுல ஒண்ணுமே இல்லையே, ஏங்க ஒரு ஆணத்தை ஊத்தி திங்கிறீங்க, என்னங்க கறி தின்னுங்கன்னு அவங்க தான் தூக்கி தர போறாங்க. அப்ப கூட உட்கார வச்சு சாப்பிட்டா இன்னும் அவர் நம்மிடத்துல அன்பு பாசம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் துத்இமஹா இதா தஅம்த, நீ உண்ணுகிற பொழுது அவளுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 1830வது சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது சாப்பாடு சம்பந்தப்பட்ட ஒழுங்கு நாம பேண வேண்டிய பிஸ்மி சொல்றது, கை கழுவுறது, தட்டை வலிச்சு சாப்பிடுறது, விரலை சூப்பி சாப்பிடுறது, இது மாதிரியான ஒழுங்குகளை எல்லாம் பேணிக்கொள்ளும். அற்பமான காரியம் நினைக்க கூடாது. சின்னதுதான், ஆனா சின்னதுல நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு தெரியாது எதுல ஜெயிப்போம் எதுல தோப்போம், நமக்கு தெரியாது. இதனால பெரிய மேட்டரா? நான் தர்காவுக்கு போறது இல்லை, பெருசா நான் பிடிச்சிக்குவேன். நான் வட்டி வாங்குறது இல்லை, அதுல கரெக்டா இருந்துக்குவேன். நான் விபச்சாரம் பண்றது இல்லை, அதுல எல்லாம் ஸ்டெடியா இருந்துக்குவேன். நான் பெருசுல பூரா கரெக்டா இருந்திருக்கிறேன், சிறுசுல பூரா கோட்டை விட்டுட்டா பரீட்சை ஒன்று நடக்குது. பரீட்சையில பெரிய கேள்வி ஒரு 3 கேள்வி இருக்கும். 1 மார்க் கொஸ்டினா ஒரு 10-30 கேள்வி இருக்கும். இது ஒண்ணுக்கும் ஒத்த மார்க் தான் கொடுப்பான். அது ஒண்ணுக்கு 10 மார்க் கொடுப்பான். 3 கேள்வி 10 மார்க்கு, மீதி 1 மார்க் கொஸ்டினா 70 மார்க்கு. நான் 10 மார்க்கு கேள்வி பூரா அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்னு எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? 1 மார்க்கெல்லாம் பதில் எழுத முடியுமா அப்படின்னு 70 மார்க்கு கோட்டை விட்டா பாஸா ஃபெயிலா? கடைசியில் 30 வாங்கி விட்டு ஃபெயிலாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். நாம சின்னது அற்பம்னு நினைச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹக்கிரன்ன மினல் மாரூஃபி ஷையா, நல்லறங்களில் எதையுமே அற்பமாக நினைக்காது. சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரிக்கு நீ ஒன்று சால்னா கொடுத்து விடுற, அந்த சால்னா ஒரு எலும்பு குழம்பு, ஆட்டுடைய குழம்பு இருக்குல்ல, ஆட்டு குழம்புனா ஆட்டை சமைச்ச குழம்பு இல்லை, ஆட்டு காலில் இருக்கும் குழம்பு. அது ரொம்ப அதையெல்லாம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆட்டுடைய காலில் கீழே அடியில் இருக்கு தெரியுமா, குழம்பு பகுதிமாங்க, அதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஆட்டிலேயே ரொம்ப தரம் தாழ்ந்த உறுப்பாக கருதப்படக்கூடிய ஒரு பொருள் உண்பதுல. அதுல நீ சமைக்கிற, இதை போட்டு கொடுக்கவா நினைக்காத. பக்கத்து வீட்டு கொடுக்க நினைக்கிற, இதை போட்டு கொடுத்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீ நினைக்காத. அதுல சால்னா ஆக்கிட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும், ஆனா பத்தாக்குறையா இருக்கு, தண்ணி கம்மியா இருக்கு, கட்டியா வச்சுட்டீங்க. உங்க வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு தான் இருக்குதா, பக்கத்து வீட்டு கொடுக்க நினைக்கிறியா, ஊத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அள்ளி ஊத்து உள்ள. ஐயோ தண்ணியா போயிடுச்சு, தண்ணியா இருக்கிறத கொண்டு கொடுத்தா என்ன நினைப்பாங்க, அதை நீ நினைக்க கொண்டு போய் கொடு. எதுல நன்மையான காரியத்துல எதையுமே அற்பம் நினைச்சிடாது. இதை போட்டு செய்யவா, இந்த ஒரு காரியம் பெரிய காரியமா என்று நினைக்காமல் அனைத்தையும் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்து நமக்கு தெரிஞ்சிருச்சா, சுன்னத்தான காரியம் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நாம முயற்சிக்கணும். அதன் மூலமாக அதிகமான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்மணி நிறைய இபாதத்து செஞ்ச பெண்மணி, அல்லாஹ்வுடைய தொழுகை நோன்பு அப்படி வச்ச பெண்மணி, ஒரு பூனையை கட்டி போட்டுட்டு சரியான முறையில தண்ணி கொடுக்காதனால, சாப்பாடு கொடுக்காதனால நரகத்துக்கு போனால். ஒரு கெட்ட பெண்மணி, நாய் தண்ணி தாகத்துல தண்ணியில நாக்க தொங்க போட்டு இருந்துச்சு, தண்ணி தன்னுடைய ஆடைய கிணத்துக்குள்ள விட்டு தண்ணி எடுத்து பிழிஞ்சு அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தா, அதனால அவர்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சு. இது ஒரு பெரிய மேட்டரா? ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த பெரிய மேட்டரா? அது ஒரு பெரிய விஷயம்னா சொல்ல முடியாது. தொழுகையோட கம்பேர் பண்ணுனா நாய்க்கு தண்ணி கொடுக்கறது பெருசா, தொழுகை பெருசா? நாய்க்கு தண்ணி கொடுக்கறது பெருசா, ஜகாத்து கொடுக்கறது பெருசா? நாய்க்கு தண்ணி கொடுக்கறது பெருசா, ஹஜ்ஜுக்கு போறது பெருசா? இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இபாதத்தோட கம்பேர் பண்ணுனா அது ஒரு அற்பமான காரியம் தான். ஆனாலும் அந்த எந்த அற்பத்திலும் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் நமக்கு தெரியாது. அதுக்காண்டி நாய்க்கு தண்ணியை கொடுத்துட்டா நான் தொழ மாட்டேன்னு இருந்துடக்கூடாது. நாய்க்கு தண்ணியை கொடுக்குற பெரிய காரியம் நம்ம சொல்லல, சின்ன காரியம் தான். அந்த சின்ன காரியத்தில் கூட அல்லாஹ்வின் திருப்தி கிடைத்து விட கூடும். பிஸ்மில்லாஹ் சொல்ற சின்ன காரியம் தான், அதிலே அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைத்து விட கூடும். விரல சூப்பர சின்ன காரியம் தான், அற்பம் தான், அதுல அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து விட கூடும். சில நேரத்தில் அப்படி அற்பத்தை பார்த்து திருப்தியாகி போடன்றோம், சந்தோஷமாயிருவான், அல்ல திருப்தி ஆயிரும்.
அதனால இதையெல்லாம் நம்ம அற்பம் என்று கழித்து விடாமல் நாமும் கடைபிடிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடிய வேலைகளை நாம செய்ய வேண்டும். அடுத்து உணவுல கவனிக்கிற இன்னொரு அம்சம் என்னன்னா விருந்து கொடுக்கிறது. இது உணவுல தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். இதுல தான் நிறைய பேர் அடிபட்டு போறது. சாப்பாடு அப்படின்னா போதும், அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு, எதையெல்லாம் மானம் மரியாதை கூட ஓரம் கட்டிட்டு தீவனம் கிடைக்குது அப்படின்னு போய் தின்னுட்டு வர்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இதுல நிறைய ஒழுங்குகளை இஸ்லாம் சொல்லித்தரு. விருந்து அப்படின்னா விருந்துக்கு அழைக்கிறவர் என்ன செய்யணும், விருந்து பரிமாறுகிற பொழுது எப்படி நடக்கணும், எந்த விருந்துக்கு போகணும், எந்த விருந்துக்கு போகக்கூடாது, எது மார்க்கம் அனுமதிச்சதுன்னு நிறைய விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லித்தரு. அதுல நிகழ்ச்சிகளாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மக்கள் பொதுமக்களை எல்லாம் அழைத்து எல்லாரையும் விமர்சையாக அழைத்து விருந்து கொடுக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகளாக விருந்து அனுமதிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த 7வது நாள் அக்கீகா கொடுக்கணும். மார்க்கத்தில் ஒரு சுன்னத்தான காரியம். அந்த அக்கீகான என்ன, 7வது நாள் பிள்ளைக்கு முட்டை அடிச்சு பிள்ளைக்கு பேர் வச்சு பிள்ளைக்காக வேண்டி ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு அதற்காக அறுக்கப்பட வேண்டும் ரசூலா சொன்னாங்க. அந்த ஆட்டை அறுத்து அதை ஒரு விருந்தாக கூட ஆக்கி போடலாம். ஆட்டை அறுத்து அப்படியாவும் மக்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஆட்டை அறுத்து அதை மக்களுக்கு மக்களை அழைச்சி சாப்பாடாக்கி கூட கொடுக்கலாம். இந்த விருந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்து. இது ஒரு சுன்னத்தான விருந்து கூட தாராளமா செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சமுரார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இந்த ஹதீஸ் திருமிதியில 1442வது செய்தியா இருக்கு. எது, இந்த அக்கீகா கொடுங்க, 7வது நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி. அதுல 2 ஆடு, ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஆடு கொடுங்க, பொம்பளை பிள்ளைக்கு 1 ஆடு கொடுங்க என்று சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதுல 6530 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது செய்யலாம், மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. சில பேருக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கும், 1 ஆடு கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு, 2 ஆட்டுக்கு வசதி இல்லைன்னா 1 ஆடு கூட கொடுக்கலாம். வசதி இல்லாதவர் 1 ஆட்டை கூட அறுத்து தர்மம் செய்யலாம், விருந்தாக வழங்கலாம் என்று சொல்லும். அது அந்த விருந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்து. அதே மாதிரி ஒருத்தர் வீடு கட்டுறார். வீடு கட்டிட்டு அந்த வீடு புதுமனை புகுவிழா, வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அந்த நாளில் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி சொந்தக்காரங்களை உறவினர்களை எல்லாம் அழைச்சி அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்குறார். அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்து தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய ஒரு உதாரணத்தில் தங்களை பற்றி ஒரு ஓமையை சொல்லும் பொழுது இந்த ஓமையை சொல்றாங்க. என்ன ஓமை? ஒரு செல்வந்தர் அவர் ஒரு வீடு கட்டுகிறார். வீட்டை கட்டிவிட்டு விருந்துக்கு வருமாறு ஒரு பிரதிநிதியை நியமித்து ஊர்ல போய் மக்களை எல்லாம் விருந்துக்கு கூட்டிட்டு வாங்க என்று அழைப்பு விட சொல்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு சில பேர் உண்ணுகிறார்கள். அவருடைய அழைப்பை ஏற்காதவர்கள் உண்ணாமல் சென்று விடுகிறார்கள். அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற ஓமை என்னன்னா, அந்த செல்வந்தன் தான் அல்லாஹ், அவன் அனுப்பிய பிரதிநிதி தான் முகமதாகினான், அவன் கட்டிய வீடு தான் இஸ்லாம் என்ற வீடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு உவமை அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அந்த உதாரணத்துல இந்த வீடு கட்டுறது, விருந்து கொடுக்கிறது, விருந்துக்கு அழைக்கிறதுங்கிறாங்களே, அதுல இருந்து வீடு கட்டி விருந்து கொடுக்கலாம் என்பது புரிந்து கொள்கிறோம். நேரடியாக ரசூலுல்லாஹ் கொடுத்ததா இல்லை, சஹாபாக்கள் யாரும் கொடுத்த ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சதாவும் இல்லை. ஆனா இந்த உதாரணத்துல இருந்து விளங்கி கொள்ளும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தப்பா உதாரணம் சொல்ல மாட்டாங்களே, ஒரு உதாரணம் சொல்லா கூட மார்க்கத்துடைய எல்லைக்கு உட்பட்டு தான் உதாரணம் சொல்லுவான். அந்த அடிப்படையில் அதுவும் நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்று ஹதீஸில் பார்க்கிறோம். அதே மாதிரி திருமண விருந்து, திருமணத்துக்காக வேண்டி ஆண்மகன் கொடுக்கக்கூடிய விருந்து, திருமணத்தில் பொதுவான விருந்து இல்லை, மணமகன் தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அவன் கொடுக்கக்கூடிய விருந்து, அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, சுன்னத்தாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 2048வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லுவார், இந்த மாதிரி தனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்ற தகவலை சொல்லுவாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவுலின் வலவு பிஷாத், ஒரு ஆட்டார்த்தாவது விருந்து கொடுக்க கூடாதாமா. அதுல நம்ம என்ன விளங்கிறோம், ஒரு ஆண் மகன் திருமணத்தினுடைய பொருட்டு விருந்தளிக்கலாம், ஆம்பளை தான் கொடுக்கணும். இந்த 3 தான் நிகழ்ச்சியாக மார்க்கத்தில் நம்ம பார்க்கிற வரைக்கும் மக்களை எல்லாம் அழைச்சி ஒரு சபையில அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக கொடுக்கப்படுகிற விருந்து என்று சொல்வதாக இருந்தால் இந்த 3 விருந்து. இதை தாண்டி ஒருத்தர் விரும்புறாரு, பக்கத்தில் யாரையாவது ஒரு 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க நினைக்கிறாரு, பொதுவாக எந்த நிகழ்ச்சியும் இல்லை, வீட்டில் எந்த காரணமும் இல்லை, ஏதோ ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறாரு, கூப்பிட்டு கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். சும்மா சாதாரண நாட்களில் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நிகழ்ச்சியாக ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமாக வேறு எந்த ஒரு விசேஷத்துக்கும்
விருந்து கொடுக்கணும் என்று சொல்லி மார்க்கத்தில் நமக்கு காட்டி தரப்படலை. இது அல்லாம நம்ம சமுதாயத்தை இப்ப என்ன இருக்குது, விருந்துன்ற பேர்ல எக்கச்சக்கமான விருந்து வச்சிருக்கிறான். ஆம்பளை புள்ள பிறந்தாச்சு, பிள்ளைக்கு கத்தனா பண்ணுனா அதுக்கு ஒரு விருந்து கொடுக்குறான். பொட்டை பிள்ளை பிறந்துருச்சு, புள்ள பெரிய மனுஷி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு விருந்து கொடுக்குறான். அதே மாதிரி ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போறதுக்காக ஒரு விருந்து கொடுக்குறான். இப்படி எக்கச்சக்கமான விருந்து. யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டு அடக்கம் பண்ணி வச்சு அவரை அவருடைய பிறந்த நாள் இறந்த நாள் கந்தூரி விழா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விருந்து கொடுக்குறான். இப்படி நிறைய விருந்துகள். இல்லாத பிள்ளை யாராவது சொந்த பந்தத்தில் யாராவது இறந்துட்டாங்க, அதுக்காண்டி 3ஆம் நாள் 7ஆம் நாள் 10ஆம் நாள் 40ஆம் நாள் அதுக்கு ஒரு விருந்து கொடுக்குறான். இப்படி நிறைய விருந்துகள் சமுதாயத்தில் செய்யப்படுகிறது. இந்த எந்த விருந்துமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. பெண் வீட்டாருடைய ஆம்பளை கொடுக்கணும் இருக்குது, கல்யாணத்தின் சார்பில் பொம்பளை வீட்டில் பெண் வீட்டார் சார்பில் விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த விருந்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்படி எக்கச்சக்கமான விருந்துகள், மார்க்கம் சொல்லித்தராத, மார்க்கத்தில் இல்லாத பல கெட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய சபைகளாக அந்த விருந்தினுடைய சபைகள் அமைஞ்சு மக்களை விருந்து அழைக்கிறாங்க. இது மாதிரி எந்த விருந்து சபையிலையும் நாம பங்கேற்க கூடாது. நாம செல்லக்கூடிய சபை அல்லாஹ் அனுமதிச்ச விருந்து சபையா அப்படின்னா போங்க. அல்லது அது எதுவும் சபை இல்லை, எதுவும் நிகழ்ச்சி இல்லை, சும்மா கூப்பிட்டாரா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்க மார்க்கத்துக்கு முரணால ஏதேனும் காரியம் நடக்குதான்னு பாருங்க. அப்படி நடந்துச்சுன்னா அந்த விருந்துல கலந்துக்காதீங்க, அது நாம கலந்து கொள்ளக்கூடிய விருந்து இல்லை அப்படின்னு விளங்கி வந்துடும். இப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சில பேர் விருந்துக்கு பதிலளிக்கிறது மார்க்கத்தில் உள்ளது இல்லையா. கல்யாண வீட்டில் விருந்தான கூப்பிட்டோம், விருந்துக்கு நீங்க வரத்தானே செய்யணும், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தானே அப்படின்னு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு தப்பான விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. மார்க்கத்தில் அனுமதி தான், விருந்து அனுமதி, இன்னென்ன நிபந்தனைகளோட அனுமதி. மொட்டையை அனுமதிக்கல, அல்லாவுக்கு முரணான காரியம் நடக்காத இடத்துல அனுமதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுக்குற சாப்பாட்டுல அனுமதி, உன் புது வீடு கட்டியிருந்தா நீ கொடுக்குற சாப்பாட்டுக்கு அனுமதி, அதுல நீ பாத்தியா மௌலிது கண்டது கழிவு இடத்தை ஓதினா அதுல அனுமதி கிடையாது. அந்த சபையில ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா, வேறு யாருடைய பேராலாவது ஏதாவது படைக்கப்பட்டுருச்சுன்னா, அப்படி எதுவா இருந்தாலும் அந்த விருந்து நமக்கு அனுமதிக்கப்பட்ட விருந்து இல்லைங்கிறத நாம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இது பொதுவாக விருந்து சபைகளை பொறுத்து. விருந்துக்காண்டி போவோம், அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு போவோம்ல, போனா நம்மகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, போயிட வேண்டியது. போயிட்டு அதுல ஏதாவது குறைவு தெரிஞ்சா பெருசா குறையா நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை, கல்யாண வீட்டில் உட்காந்துருக்குறோம், விருந்து வைக்கிறாங்க, பக்கத்தில் உள்ளவனுக்கு நல்ல பெரிய பீஸா 2 பீஸ் வந்து விழுந்துருச்சு, நமக்கு ஒரு எலும்பு துண்டு வந்து விழுந்துருச்சு. 2 போட்டாரு, தூக்கி பார்த்தா அவரும் கறி நினைச்சிட்டு அள்ளி போட்டவர் போட்டாரு, கடிச்சு வாயில வச்சு பார்த்தா பெரிய எலும்பு ஆயிடுச்சு. சில எலும்பு பார்த்தா கருப்பா இருக்கும்ல, ஒரு ஓரத்தில் கருப்பா இருக்கும், மெத்துனா கறி மாதிரி தெரியும், கடிக்கும் போது முள்ளு மாதிரி எலும்பு மாதிரி தெரியும். ஒரு பீஸுக்கு ஒரு துண்டு கூட கறி திங்கிற ஒண்ணுமே இருக்காது. என்ன வச்சிருக்கிறானுவோ, விருந்தா போட்டான் விருந்துன்னு சொல்லிவிட்டு திட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. எதை கொடுத்தாலும் திருப்தியா இருக்கும், என்னத்த அற்பமானதை கொடுத்தாலும். கறி என்ன, இன்னைக்கு நாம எல்லாம் விருந்துனாலே கறினா தான் விருந்துன்னு வச்சிருக்கோம். மீன் ஆக்கினா விருந்து, கறி ஆக்கினா விருந்து, பிரியாணி போட்டா விருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எந்த விருந்துக்கு பதில் கொடுப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில 2568வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ் துஈது, என்னை அழைக்கப்பட்டால், விருந்துக்காக அழைக்கப்பட்டால், இலா திராயின் அவ் குராயின் லா அஜபது, சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன ஆட்டுடைய மாட்டுடைய கால் குழம்பு, அந்த குழம்ப வச்சு குழம்பு வைக்கப்பட்டிருந்தா, ஆட்டுக்காலில் இருக்கிற அந்த கீழே உள்ள அற்பமான தின்பதற்கு தகுதியற்ற தூக்கி எறியக்கூடிய அந்த பொருளிலே சமைக்கப்பட்டிருந்தாலும், அல்லது திராயின் எலும்பு தான், ஒன்றும் திங்கி சுவைச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படிப்பட்ட எலும்பை போட்டு சமைக்கப்பட்டிருந்த விருந்தாக இருந்தாலும், அப்படி ஒரு விருந்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாலும் லாஜபத்து, நான் அந்த விருந்திலே போய் சந்தோஷமா கலந்துட்டு தின்னுட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த விருந்தா இது, பழைய கொஞ்சம் உணர்ந்து வச்சிருக்கிற விருந்துன்னு கூப்பிட்டான், வெறும் டீ பிஸ்கட்டையும் கொடுத்து அனுப்பிவிட்டான். விருந்துன்னு கூப்பிட்டா, இன்னைக்கு விருந்து கல்யாண வீட்டில் பல பேர் விருந்து கொடுக்குறான், பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு நம்ம மக்கள் திருமணம் முடிக்கிறாங்கல்ல, என்ன விருந்து வச்சிருக்கிறான், பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம சுக்கா கல்யாணத்தை வச்சுட்டானே அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது எந்த விருந்தாக இருந்தாலும் அதை நாம திருப்தியோடு அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, அதிலே சேர்த்து சொல்றாங்க, வல உஹுதிய இலா திராயின் அவ் குராயின், அதே மாதிரி எலும்பையும் குழம்பையும் கொண்டு எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டார், அதையும் நான் வாங்கிக்குவேன். என்னப்பா இதெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கே, இதெல்லாம் எவன் திம்மா, எவன் டே கொண்டு கொடு, பிச்சைக்காரன் இருப்பான், எனக்கு எதுக்கு இது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம சொல்றோமா இல்லையா, நம்ம நேரில் சொல்லாட்டி கூட கொண்டு வந்திருக்கான் பாரு, அவன் போனதுக்கு பிறகு வீட்டில் கொண்டாட்டி வச்சுருவோம், கொண்டு வந்திருக்கான் பாரு, இதெல்லாம் ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்காது,
சோத்துக்கு அலைஞ்சு போயிருக்கேன்னு நினச்சிக்கிட்டான் அவனை அப்படின்ற மாதிரி நிறைய தப்பான விருந்தை விமர்சித்து விடுகிறோம். அது மார்க்கத்தில் கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கிற செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி விருந்தினர் என்று சொன்னார். விருந்தினரை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இவங்களை தான் விருந்தினராக வச்சிருக்கிறோம். நமக்கு தெரியாத ஆட்கள் வந்தாலும் விருந்தினராக ஏற்றுக்கொள்ளணும். யாரையா ஒருத்தரை கூட்டு போய் நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா, இப்போ ஒரு யாசகரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் சாப்பாடு கொடுக்குறோம். அதில் நாம் டிஃப்ரெண்ட் காட்டுறோம். என்ன டிஃப்ரெண்ட்டு? விருந்தாளி இல்லை, இவர் பிச்சை கேட்டவருக்கு இவர் நம்ம பிச்சை கொடுக்குறோம். அவர் ஒரு கண்ணியப்படுத்தி யாரோ ஒருத்தருக்கு நம்மிடத்துல எதிர்பார்த்து வந்து ஒருத்தருக்கு உணவளித்தால் அவங்கள வந்து மற்றவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசப்படுத்துறோம். வெளியில் திண்ணையில் அங்கே உட்காந்துக்குங்க, உள்ளுக்குள்ளே வந்துடாதீங்க. அவங்களுக்கு ஒரு திருப்தியான பக்கத்தில் உட்காந்து சேவை செய்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் அவங்கள விருந்தாளியாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற ஒரு பழக்கம்லாம் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் வந்தாலும் அவர்களையும் விருந்தினராகத்தான் கணக்கில் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாதிரி பல நடந்திருக்கிறது. அவங்களுக்கு முந்தி உள்ள நபிமாருடைய காலத்திலே அப்படி பல உதாரணங்கள் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு விருந்தாளியை கூட்டு போகிறாங்க. எந்த விருந்தாளி யாருன்னே தெரியாது, யாருன்னு ஆள் தெரியாது. யாரோ சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி வாங்கமான்னு கூட்டு போய் உள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்ல காளமாட்டை பொறிச்சு சமையல் பண்ணி ரெடி பண்ணி முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 51வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறான். வச்சா அவங்க சாப்பாடை தொட மாட்டேங்கிறாங்க. உட்காந்தாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, கை சாப்பாடு பக்கம் போக மாட்டேங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயமா இருக்கு. யார் இவங்க, ஆளை பார்த்த வித்தியாசமா இருக்கு, சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஆனால் சாப்பிட்றேன்னு சொல்லி இப்படி வீட்டுக்கு வந்துவிட்டாங்க, ஆளை பார்த்தா அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல பயம் வந்துச்சு. அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுற மாதிரி ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு கறியை பொறிச்சு காளமாட்டை சமைச்சு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. தன்னுடைய விருந்தாளியுடைய கைகள் உணவின்பால் செல்லாததை பார்த்து திடுக்கமடைந்தார்கள். கடைசியில் யார் அந்த விருந்தாளின்னு பார்த்தா அவங்க சாப்பிட்ற விருந்தாளி இல்லை, அல்லாஹ்விடம் இருந்து வந்த வானவர்கள் விருந்தாளிகள். வானவர்கள் சாப்பிட மாட்டாங்க தானே, அவங்களுக்கு சாப்பாடு அந்த விருந்தாளி. பயப்படாதப்பா, அவங்க சொல்றாங்க, பயப்படாதீங்க இப்ராஹிம், நாங்கள் சாப்பிட்ற ஆள்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க வானவர்கள். நாங்கள் வந்து 2 வேலைக்காண்டி வந்திருக்கிறோம். ஒரு வேளை பக்கத்து ஊரை காலி பண்ண வேண்டியது இருக்குது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அதை புரட்டி விட்டு அவளை பூரா அந்த ஹோமோசெக்ஸில் உழுந்து கிடக்கிறானுவோ, அதை காலி பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. 2வது, நீங்கள் ஒன்று அல்லாஹ்ட்ட ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களே, பிள்ளையை தாங்கன்னு, உங்களுக்கு ஒரு பிள்ளையை பற்றி ஒரு நற்செய்தி சொல்லிட்டு போகலான்னு ஒரு 2 டியூட்டியை கொடுத்து அல்லாஹ் அனுப்புகிறான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை குர்ஆன்ல பார்க்குறோம். யாருன்னே தெரியல, ஆளை பார்த்தாலே பயந்துருக்கிறாங்க. பயப்படுற ஆளெல்லாம் வந்து விருந்தாளியாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்ச்சியில் ஹில்ருன்னு ஒரு ஆளை போய் சந்திப்பாங்கல்ல, ஒரு மனிதரை போய் சந்திப்பாங்க. அவரு கூட பயணம் பண்ணுவாங்க. அவர் ஏறக்கு மாற ஒன்று ஒன்றா பண்ணுவார். இவங்களுக்கு பிடிக்காம கோபம் வரும், கேள்வியெல்லாம் கேட்பாங்க. பல தடவை கேள்விப்பட்டிருப்போமே. அதில் இது மாதிரி 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊர் அல்லாஹ் சொல்லலாம், பன் தலக்கா ஹத்தா இதா தயா அஹ்ல கரியத்தின் இஸ்ததாமா அஹ்லஹா ஃபஅபவ் யுதைஃபுஹுமா. அவர்கள் ஒரு ஊரை கடந்து சென்ற பொழுது அந்த ஊராரிடத்திலே விருந்து கேட்டார்கள். ஃபஅபவ் யுதைஃபுஹுமா, அவர்கள் அவர்களுக்கு விருந்தளிக்க மறுத்து விட்டார்கள். ஏதோ ஒரு ஊர்ல போய் நின்றுட்டு சாப்பாடு கொடுன்னு கேட்டாங்க, அப்ப விருந்தளிக்க மறுத்துட்டாங்கன்றாங்களா. அப்ப விருந்தாளியை எடுத்துக்கொள்ள, யாராவது வெளியூர்ல இருந்து வந்தாலும் அவர்களை விருந்தாளியாகத்தான் நாம ஏற்றுக்கொண்டு கண்ணியமான முறையில் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி விருந்தாளின் வர்றவர் அவர் என்ன பண்ணணும், ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும். விருந்தாளியா வர்றவர் வந்தா சாப்பிட்டோமா கிளம்பணுமான்னு கிளம்பிக்கிட்டே இருக்கும். டேரா போட்டுறக்கூடாது பேசாம. எந்த அளவுக்குன்னா சில பேர் பயப்படணும், மாமன் கிளம்பிட்டாங்கடா அப்படின்னாலே மாமன் போனை போட்டு சொல்ல, மாமா வராதியா வேலை இருக்குது, நான் இப்பதான் டெல்லியில அவசரமா ஒரு வேலையை போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னடா அப்படின்னா வந்தா 10 நாள் உட்கார்ந்துருவாரியா, எவன் சோறாக்கி போட்டுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படியும் ஆயிடக்கூடாது. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு மாங்கள தமிழ்ல 3 நாள் தான், 3 நாளைக்கு மேல போகக்கூடாது. அதையும் மார்க்கத்தில் ரசூலா சொல்லி தர்றாங்க. புகாரி 6135வது ஹதீஸ்ல அந்த செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி விருந்துக்காண்டி சபையில் உட்கார்ந்துருக்கிறோமா, உட்காரும்போது சபை உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு பிஸ்கெட்டை கொண்டு விருந்தா வைக்கிறாங்க. 5 பேர் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு தட்டையில் பிஸ்கெட் வந்துருச்சு அல்லது ஒரு பேரிச்சம்பழம் வந்துருச்சு. நான் ஆளாளுக்கு ஒன்று எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், நம்மளும் ஒன்று தான் எடுக்கணும். நம்ம மட்டும் அப்படி எடுக்கும்போதே 2 சேர்த்து உருவி வச்சு நச்சுன்னு கடிச்சிடக்கூடாது. ஆளாளுக்கு ஒன்று திங்கும்போது நம்மளும் ஒன்று தான் திங்கணும். எல்லாரும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அந்த ரூட்ல தான் போகணும். நம்ம பிறருடைய அனுமதி இல்லாமல் மொத்தமாக நிறைய எடுத்து தின்றக்கூடாது. பேரிச்சம்பழத்தை 2 சேர்த்து தின்பது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அனுமதி கொடுத்தா பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சாப்பிடுங்க. அது இல்லாம மற்றவங்களுடைய உரிமை பங்கு அதுல இருக்குன்றதை கவனிச்சுக்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி
அது மாதிரி விருந்து பரிமாறுகிற நேரத்தில் வலது பக்கத்துல இருந்து இப்படி கொடுங்க, இடதுபுறமா கொடுத்துடாதீங்கிறாங்க. விருந்தாளி வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப போறாரா, அவர் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைங்க. இப்படி விருந்தாளிகளை நல்ல முறையிலே கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விருந்தினுடைய ஒழுங்குகளையும் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அதையும் நாம பேணிக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த உணவிலே தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதை நாம் பார்ப்போம். அல்லாஹ்